பாருங்கள் முட்டை பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு வடை சட்டியில். அடுத்து பெரிய வெங்காயம் நல்லா ஒரு 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்க்கு, பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா அரிஞ்சு போட்டிருக்கேன், கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் நிரப்பமாக தான் போடணும், அப்போ தான் அந்த முட்டையெல்லாம் பொரிஞ்சு நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். சாப்பாட்டில் போட்டு கிளறும் போதும் அப்போ தான் உதிரியாக இருக்கும் சாப்பாடு, அதனால் கொஞ்சம் எண்ணெய் இருக்கணும். இப்போ தக்காளி பழம் பாருங்கள், ஒரு 4 தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இதே நாட்டு தக்காளி நல்லாயிருக்கும், நாட்டு தக்காளி போட்டால் புளிப்பாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் முட்டை பொடி மாஸுக்கு. பாருங்கள் அடுத்து உப்பு சேர்த்தாச்சு, மிளகாத்தூளும் சேர்த்துட்டேன். சும்மா 1 ஸ்பூன் தான் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன், ஏன்னா பச்சை மிளகாயும் சேர்த்துருக்குறோம். ரொம்ப காரம் வந்து முட்டை பொடி மாஸுக்கு தேவையில்லை. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். தக்காளியெலாம் அப்படியே நல்லா கரைஞ்சிடணும். பாருங்கள் எல்லாம் நல்லா தக்காளிலாம் கரைஞ்சி சுண்டி வந்துருச்சு பாருங்கள், எண்ணெய் வந்துருச்சு. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். நான் 8 முட்டை ஊற்றுறேன். பாருங்கள் நல்லா டேஸ்ட்டான முட்டை பொடி மாஸு. நல்லா அதை உடனே கிண்டக்கூடாது, கொஞ்சம் நேரம் விட்டு தான் நம்ம கிண்டணும், அப்போ தான் உதிரியாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சோம்னா வெள்ளை சாதத்துக்கு சூப்பராக இருக்கும், கிளறி சாப்பிட்டா. அதே மாதிரி சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். நம்ம டேஸ்ட்டான முட்டை பொடி மாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பை பை.